பழுவேட்டையர் கையில் சிக்கிய சோழ தேசத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். நீ உடனே தஞ்சைக்கு புறப்பட வேண்டும். என்ன, நான் தஞ்சைக்கு செல்வதா? அது ஒரு காலமும் நடவாது. அதற்குத்தான் நான் வந்தியத்தேவனை அனுப்பி வைத்திருக்கிறேன். அவன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வான். நீதான் பட்டத்திலவரசன். நீ தஞ்சையில் தான் இருக்க வேண்டும். அருள்மொழிவர்மனையும் தஞ்சைக்கு வரவழைக்க வேண்டும். அப்போதுதான் நிலைமை சரியாகும். நந்தினியின் சூழ்ச்சியிலிருந்தும் பழுவேட்டையர் சதியிலிருந்தும் சோழ தேசத்தை காப்பாற்ற வேண்டியது உந்தன் கடமை கரிகாலா. நந்தினி நந்தினி அவள் ஒரு விஷ பாம்பு. அவளுடைய சூழ்ச்சியில் சிக்கிய சோழ தேசத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன்? ஏன் அப்படி ஒரு கோபம்? யார் மீது? நந்தினியின் மீதா? அந்த பெயரை கேட்டால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? ஒரு பெண்ணை பார்த்து இளவரசர் பயப்படுவது அதிசயமாக உள்ளது. யார் அந்த நந்தினி? சொல்கிறேன் பார்த்திபேந்திரா. இளமை காலத்தில் அனைவரும் பழையறையில் தான் வாழ்ந்தோம். நந்தினி பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்தாள். நான் வீரபாண்டியனின் தலையை வெட்டினேன். அன்று முதல் அவள் என்னை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறாள். இப்போதுதான் அனைத்தும் எனக்கு புரிகிறது. பார்த்திபேந்திரா, இப்போதே நீ இலங்கைக்கு செல். போய் என் தம்பி அருண்மொழிவர்மனை அழைத்து வா. அவன் காஞ்சிக்கு வந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். ஆகட்டும் இளவரசே, இப்போதே இலங்கைக்கு புறப்படுகிறேன்.